ஜம்முன்னு கட்டிண்டு அந்த காலத்துல எல்லாருமே ராட்சசாள் அசுராள் கூட கச்சத்தோட இருந்தாலும் தான் இருக்கு. பாகவதத்துல கம்சனுடைய ஆட்கள் எல்லாம் வரும்பொழுது சிகை அவிழ்ந்து கச்சம் பிரிஞ்சு ஓடி வந்தார்கள் அவசரத்துல அப்படின்னு இருக்கு. அப்ப சிக கச்சம் அவளுக்கு அசுராளுக்கு கூட இருந்திருக்கு பூர்வ காலத்துல. இப்ப சிக கச்சம் இருந்தா அசுரன் நினைச்சுட்டு இருக்கு. ரிதுபர்ணன் அந்த பஞ்சகச்சத்துல ஜம்மு வரிஞ்சு கட்டிண்டு மேல உத்தரியமா அத யோக வேஷ்டியா அப்படி போட்டு இருக்கான். ஜம்முன்னு இப்படி போட்டுன்னு போயிருக்கான். அது விசிறி மடிப்புன்னு பழைய காலத்துல வரும். அதை மடிச்சு 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 அப்படியே இருக்கும். அந்த மடிப்பு ஜம்முன்னு தெரியும், அந்த ஜெரிகை தெரியும், ஜெரிகை மாத்திரம் தெரியும்படியா மடிச்சிருப்பான். விசிறி மடிப்பு அங்கவஸ்திரம்னு ஒரு 50 வருஷம் முன்னாடி ரொம்ப பிரசித்தமா இருந்தது. இந்த அங்கவஸ்திரத்தை இப்படி போட்டுன்னு இருக்கான். அதிவேகமா போறது. எதிர்த்தாப்புல காத்து ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல ரத்தம் போயிட்டு இருக்கு. அந்த அங்கவஸ்திரம் அப்படியே வரும்போது பின்னாடில இருந்து காட்டு வரும்போது கீழே விழுந்ததுல அது தேர்ல இருந்து அந்த ஸ்பீட்ல வரும்போது அது எப்படி விழுந்திருக்கும்? வாஸ்தவாவே விழுது. அதிகமா வியாக்கியானம் தேவையில்லை. இந்த சின்னதா இந்த ஃபேன் காத்துக்கே கீழே விழுது. அது எதிர்த்தாப்புல எதிர்நீச்சல் போட்டுட்டு காத்து அந்த ரதத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து விண்ட் வர பொழுது அந்த உத்தரியத்தையே அடிச்சுட்டு எடுத்து கீழே வெளியில விழுந்து கொடுத்தது. ஒரு நிமிஷம் நின்றுனாலும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் ரிதுபர்ணன். இப்படி சாரத்தியம் பண்றானே, அவன் சாட்சாத் நலனா இருப்பான். நலன் உத்தமா இப்படி சாரத்தியம் பண்ண முடியும்? அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கு. அவனா இருப்பனும் பிரச்சன்னாகி மகாத்மானஹா சரந்தி பிருத்திவீதலே. வாஸ்தவத்திலேயே மகாபுருஷர்கள் எல்லாம் தங்களுடைய பெருமையை மறைச்சு வச்சுட்டு சாமானிய புருஷர்களை போல சஞ்சாரம் பண்றா போல இருக்கேன்னு ஒரு க்ஷணம் பிரமிக்குதான் பிரமிச்சான். இந்த உத்தரியம் பறந்து போன உடனே பாவுக்கா ஒரு நிமிஷம் நிறுத்து, உத்தரியம் பறந்து எடுத்து அதை மீட்டுன்னு வரணும் அப்படின்னா நீங்க நிறுத்துன்னு சொல்றதுக்குள்ள நாம ஒரு யோஜனை தாண்டி வந்துட்டோம். நம்ம திரும்பி போனா இனிமே விதர்பதேசத்துல டயத்துல போய் சேர முடியாது. உங்களுக்கு உத்தரியம் வேணுமா தமயந்தி வேணுமான்னு கேட்டான். இவனுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துடுச்சு. இப்படி ஒரேடிகா பதில் சொல்றானே, ஷார்ப்பா பதில் சொல்றானேன்னு சொல்லிட்டு சர்வசர்வம் ந ஜானாதி சர்வஜ்ஞோ நாஸ்தி கஷ்சனஹ நைகத்ர பரிநிஷ்டாஸ்தி. எல்லாத்தையும் தெரிந்து கொண்டவன் யாரும் கிடையாது. ஒரே மனுஷனிடத்துல எல்லா ஞானங்களும் கூடியிருக்குன்னு சொல்ல முடியாது. நைகத்ர பரிநிஷ்டாஸ்தி ஞானஸ்ய புருஷே க்வசித். உனக்கு இந்த சாரத்தியம் பண்ண தெரிகிறதுன்னு சொன்னா எனக்கு எண்ணக்கூடிய வித்தை எனக்கு தான் நன்னா தெரியும் பாருன்னு சொல்லி பக்கத்துல ஒரு பெரிய தோப்பு. அந்த தோப்புல இத்தனை மரங்கள் இருக்கு, இத்தனை களைகள் இருக்கு, இத்தனை இலைகள், கீழே எத்தனை இலைகள் விழுந்திருக்கு, மரத்துல மேல இத்தனை இலைகள் இருக்கு, இத்தனை காய்கள் இருக்கு, இத்தனை பழங்கள் இருக்கு என்று சொல்லி அவன் கிடுகிடுன்னு எண்ணாமலேயே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரீல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சான். இது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ரகசியமான வித்தை. அது கணன வித்தைன்னு பேரு, எண்ணக்கூடிய வித்தை. சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கிற போது ஒரு 25 வருஷம் முன்னாடி ஒரு புஸ்தகம், இப்ப அதெல்லாம் பிரபலமா இருக்கோ தெரியாது, ரஷ்யன் ஒருத்தன் டிராக்டன்பர்க்னு ஒருத்தன். அவன் வந்து டிராக்டன்பர்க் சிஸ்டம் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்னு இந்த பேசிக் 4 ஆபரேஷன்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4க்கும் எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் கொடுத்தாலும் ஒரு நொடியில கூட்டும்படியா கழிக்கும்படியா அப்படி ஒரு சிஸ்டம் டிவைஸ் பண்ணி ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி இந்த வித்தைகளுக்கெல்லாம் ஃபோர்ரன்னரா இந்த கணன வித்தை மகாபாரதத்துல சொல்லிருக்கு. நத்திங் இஸ் நியூ ஆன் தி எர்த். தர்மே சார்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷபா எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி ந குத்ரசித். அப்படி இந்த கணன வித்தை எனக்கு தெரியும், அதனால சொல்ல முடிகிறது. எண்ணாமலேயே கரெக்டா சொல்ல முடியும்னா நான் சரியா இருக்கா, நீங்க சொன்னது சரியா இருக்கா இல்லையா, ஆகாசத்தை எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எவனோ ஒரு ஃப்ளூக்கா ஒரு ஃபிகர் சொன்னா எனக்கு யாரும் எண்ணி பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நீங்க சொன்னது சரியா இருக்கா, நான் எண்ணி பார்க்கிறேன்னு பாவுகம். அப்பா நிற்காதே, நீ எண்ணி பார்க்க ஆரம்பிச்சா சுயம்பரம் துத்திய சுயம்பரம் தாண்டி திருத்திய சுயம்பர காலம் வந்தாலும் தெரியாது நமக்கு. நான் அந்த வித்தியை நானே உனக்கு உபதேசம் பண்றேன், ஒரு க்ஷணத்துல உனக்கு தெரிஞ்சு விடலாம்னா. மனு சொல்ற போது சொன்னார் வித்தியை பெறுவதற்கு 3 மார்க்கங்கள் சொன்னார். குரு சுஷ்ரூஷ பண்ணி ஒரு முதல் மார்க்கம், குரு சுஷ்ரூஷ பண்ணி அவருக்கு வேட்சத்தை வச்சு போட்டு கைங்கரியம் பண்ணி வித்தியை சம்பாதிக்கிறது. நல்ல பிரபுவா இருக்கக்கூடியவன் ஏராளமான தட்சணையை கொடுத்து வித்தியை சம்பாதிக்கலாம். புஷ்கலேன தனேனவா, அது 2வது மார்க்கம். குரு சுஷ்ரூஷகா வித்யா புஷ்கலேன தனேனவா. 3வது மார்க்கம் அதவா வித்யா வித்யா, வித்தியை கொடுத்து வித்தியை வாங்கிக்கிறது. ஒரு வித்தியை தெரிஞ்சிருக்க கூடுவன் தனக்கு தெரிஞ்ச வித்தியை உபதேசம் பண்ணி தெரியாத வித்தியை வேற ஒருத்தன் கிரகிக்கிறது. அந்த மாதிரி இங்க ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் நாலேஜ் பீயிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் another. அதான் வித்யா வித்யா அப்படிதான் கிரகிக்க போறார். இந்த அஸ்வ வித்தியை சாரத்தியம் பண்ணக்கூடிய வித்தியை நீ எனக்கு உபதேசம் பண்ணு, நான் உனக்கு இந்த கணன வித்தியை அக்ஷ வித்தியை உபதேசம் பண்றேன்னு என்று சொன்னான். இந்த கணன வித்தை சயின்ஸ் ஆஃப் நம்பர் இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம். சூதாட்டத்துல ஜெயமடைகிறதுக்கு அது முக்கியம். அதனால கணன வித்தியை அக்ஷ வித்தியன்னு சொல்றது. அந்த அக்ஷ வித்தியை ரிதுபர்ணன் உபதேசம் பண்ண
அஸ்வ வித்தியை பாகுகனா இருக்கக்கூடியனாலும் ரிதுபர்ணனுக்கு உபதேசம் பண்ணா. இந்த கணன வித்தை தன்னிடத்துல வந்த உடனே இனிமேல் இவனுக்கு சூதாட்டத்தில் எப்பொழுதும் ஜெயந்தானே, தோல்விங்கிறதே கிடையாது. அதனால அத்தனை நாளா உள்ள புகுந்து இந்த கலிபுருஷன் டக்குன்னு வெளிப்பட்டானாம். வெளியில வந்த உடனே எங்க போறே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டினான். நீ வேற என்ன சாபம் கொடுக்கப்படாது, உங்க பத்னி கொடுத்துருக்கக்கூடிய சாபமே ஒரேடியா எரிச்சு எடுத்துன்னு இருக்கு. இனிமேல் உங்க பக்கத்துல மாத்திரம் இல்லை, உங்கள் கதையை யாரு கேட்கிறாளோ சொல்றாளோ அவ பக்கத்தையே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏ சேதம் கதயிஷ்யந்தி ஏ சத்வாம் மனுஜாலோகே கீர்த்தயிஷ்யந்த்ய தந்திரிதாஹ மத்ப்ரசூதம் பயந்தே ஷாஹம் ந கதஞ்சித் பவிஷ்யதிஹி. யாரு உங்களை கீர்த்தனம் பண்றாளோ அவ பக்கத்திலேயே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டானாம் கலிபுருஷன். அதிவேகமா சஞ்சாரம் பண்ணிட்டு வராள் ரதத்தை. இந்த ரிதுபர்ணனுடைய அனுபவத்திலிருந்து ஒரு விஷயம் பிராசங்கிகமா ஞாபகம் வருது. அதை நாம பின்பற்றக்கூடியவர்கள் சௌரியமா பின்பற்றலாம். வைதீக கோலத்திலேயே ஸ்கூட்டர்ல போகக்கூடியவா இருந்தானாக்க யோக வேஷ்டிగా அப்படியே போட்டுன்னு போனா பறந்து போயிட்டா என்ன பண்றது, அது ரொம்ப சிரமமா போயிடும். அதனால யோக வேஷ்டி போட்டுக்கிற போது அப்படி ஒரு அதை ஒரு முடிச்சாட்டமா சேர்த்தாப்புல அப்படி போட்டு விட்டாக்க அப்புறம் என்ன காத்து வந்தாலும் மறந்து போகாது. இப்படி முடிச்சு போட்டுணும். இதெல்லாம் நலச்சரித்திரம் இன்சிடென்டலா காட்டக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதிவேகமா சாரத்தியம் பண்ணிட்டு வராள். சாரத்தியம் பண்ணிட்டு வரும்பொழுது கார்த்தால 5 மணிக்கு விதர்ப தேசத்துல உள்ள நுழைகிறான். நுழைஞ்சா அந்த குதிரைகள் வரக்கூடிய வேகம், செய்யக்கூடிய சப்தம், இந்த சாட்டைய பிரயோகம் பண்ணக்கூடிய அழகு, நல்ல நிபுணனா இருக்கக்கூடிய சாரதி ஷாட்ட சப்தம் மாத்திரம் கேட்கும்படியா பிரயோகம் பண்ணுவோம். ஷாட்டை மேல படாது, விளக்க சப்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா விப்ளாஷ்னு சொல்றா பாருங்க, அந்த சப்தம் கேட்கும். ஆனால் அந்த ஷாட்டை குதிரை மேல படாது, குதிரை மேல படப்படாது. பட்டுடுமோங்கிற பயத்திலேயே ஓடிட்டு இருக்கும். அந்த குதிரை மேல படாது. ஜாதி குதிரையா இருந்துட்டாக்க மேல ஷாட்டடி தாங்காது. கஷையவாகதோவாதி வனங்கந்தும் கதத்வரகானார் வால்மீகி. ஷாட்டடி தாங்காது. ஆனா ஷாட்டை வீசுற போது காத்திலேயே the whip will crack in the air producing a great sound. அந்த மாதிரி இந்த சப்தம் இவன் நடன ஒத்தம் தான் அப்படி சப்தம் செய்ய முடியுமா? அவனுக்கு தனியா there are certain exclusive features of his charioteering. அப்படி அந்த சப்தத்தை கேட்டு குதிரைகள் கணக்கக்கூடிய சப்தத்தை கேட்டு நம்ம பர்த்தாதான் வந்திருக்காருன்னு தமயந்தி தெரிஞ்சின்றாளாம். வேற யாரு தெரிஞ்சின்றாள்? நளனுக்கு ஒரிஜினலா இருந்த குதிரைகளை கொண்டு வந்து பீமனுடைய லாகத்துல வாசனையும் கட்டுட்டுனா அங்க போயிருக்கான் இக்ஷ்வாகு ராஜாவிடத்துல. அந்த ஒரிஜினல் குதிரைகள் இந்த லாகத்துல இருக்கக்கூடிய குதிரைகள் நம்ம மகாராஜா வந்துட்டார்னு குதிரைகளும் அடையாளம் தெரிஞ்சு கொடுத்தான். சதுரிஷம் ரத நிர்கோஷம் மேனே பைமி ததா ஹஜாஹ மேனே பைமி ததா ஹஜாஹ தமயந்தி து சுஷ்ராவ ரதகோஷம் நளஸ்யதம் யதா மேகஸ்ய மததஹ கம்பீரம் ஜலதாகமே. பெரிய மேகத்துடைய இடிமுழக்கத்தை போல இந்த சப்தத்தை கேட்டு தமயந்தி தீர்மானம் பண்ணிட்டாலாம். நம்ம மாட்டில் சின்ன பையன் 4-5 வயசு பையன் அப்பா ஸ்கூட்டருக்கும் பக்கத்தாத்துக்கார ஸ்கூட்டருக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. அப்பா வந்துட்டாருன்னு சொல்றானே கரெக்டா, இந்த கார ஹான வச்சுன்னு சொல்றானே. தமயந்திக்கு அது கூட கண்டுபிடிக்க முடியாதா? தமயந்தி துசுஷ்ரவ ரகோஷம் நளஸ்யதம் யதா மேகஸ்ய நததோ கம்பீரம் ஜலதாகமே. கார்த்தால் 5 மணிக்கு கொண்டு வந்து தேரை நிறுத்தி விட்டான் விதர்ப தேசத்துல. 2வது சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணி எங்க பார்த்தாலும் தோரணம், மாவள தோரணம், வாழை மரம் எல்லாம் கட்டி அமக்களமா இருக்க போறது நினைச்சுன்னு வந்திருக்கேன். ரிதுபர்ணன் இங்க வந்து பார்த்தா ஈகாக்கா ஒரு ஒத்த மாட்டு வண்டியை கூட காணோம். யாரோ 2 பாட்டியம்மா வாசல்ல கோலம் போட்டு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ விஷயம் இருக்கு, அப்புறமா கவனிச்சுப்போம்னு சொல்லி ரொம்ப ஜாகிரதையா பெரிய கெட்டிக்காரனவன் நேர பீமராஜாவை பார்க்கறதுக்காக போனாள். பீமராஜாவுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை மாத்திரம் அப்புறம் சொல்லியிருக்காள். அதாவது பீமராஜாவுடைய அனுமதியை அப்புறமா வாங்கிட்டு தமயந்தி ரகசியமா பண்ணணும்னு ஆசைப்பட்டாள். அம்மா என்ன பண்ணிவிட்டாள், இதுக்கு ரகசியம் தேவையில்லைன்னு சொல்லி முதல்ல பர்ணாதர் அனுப்பிச்சாலும் பர்ணாதர் போல பல பிராமணர்களை ஒவ்வொரு பிராமணத்தை ஒவ்வொரு தேசத்துல அனுப்புற பொழுது அந்த ஸ்லோகத்தை சொல்லி அனுப்புற பொழுது பீமராஜாவிடத்துல கேட்டு அந்த பீமராஜாவுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு பிராமணர்கள்லாம் போயிட்டு வந்திருக்கார்கள். இவெல்லாம் போயிட்டு வந்து இன்ன விஷயம் என்று அது தெரியுமே இதுவர. இந்த 2வது சுயம்வரங்கிற அந்த விஷயம் மாத்திரம் பரம ரகசியமா இருந்திருக்கு. அது பர்த்தாவிடத்துல சொல்லவே அம்மாவும் மாத்திரம் ஏற்பாடு பண்ணிருக்காள் இந்த விஷயத்தை. இந்த விஷயமே தெரியாது, பீமராஜாவுக்கு தெரியாது. இவன் திடீர்னு வந்து நிற்கிற பொழுது அயோத்தி எங்கேயோ இருக்கு, விதர்ப தேசம் எங்கேயோ இருக்கு, ரொம்ப தூரம் 2 தேசத்துக்கு நடுவில். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கே, என்ன விஷயம்னு கேட்டான். விஷயம் தெரியாமல் கேட்டான் பீமராஜா. ஓஹோ, இது ஏதோ
விஷயம் பெரிய ககனமான விஷயமா இருக்கு. இப்ப விட்டு கொடுக்கப்படாதுன்னு சொல்லி சமயோச்சித புத்தி இங்கித ஜாஸ்த கோசலாகான்னு கோசல தேசத்துல பிறந்தவர்களுக்கு இங்கிதம் ஜாஸ்தி. உடனே நலன் என்ன பண்ணிவிட்டானா, ஆகதோஸ்மீத்யுவாசீனம் பவா பவந்தம் அபிவாதகா. நான் ரொம்ப நாள் ஆச்சு, யாரும் பெரியவா கிடைக்க மாட்டேங்கிறா, அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் தோணுது, நீ பெரியவா இருக்கே உங்களை நமஸ்காரம் பண்ணதுக்காக வந்தேன். பவந்தம் அபிவாதகா. அவனும் புரிஞ்சு விட்டான், 1000 மைல் தூரத்துல இருந்து வரமாட்டான் ஒருத்தன், இது ஏதோ விஷயம் இருக்கு, அப்புறமா விசாரிச்சு தெரிஞ்சு போகுது. பீமராஜா இங்கிதமா பேசாம இருந்து விட்டா, நீங்க கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கோ, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், விசிராந்தி பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டாள். ஏதன் மத்தியில் இந்த த்விதீய சுயம்பரத்துக்கு ஏற்பாடு எதுவும் இல்லை, இது ஒரு நாடகம் தாங்கிறத இவன் கவனிச்சானே தவிர சாரதியா வந்திருக்கக்கூடிய பாவுக்கன் கவனிக்கல. He is too much consumed by his own private agony. தமயந்தி இப்படி பண்ணிவிட்டாளே, நான் இருக்கிற போது 2வது சுயம்பரம் ஏற்பாடு பண்ணிவிட்டாளே, இப்படி ஒரு அநியாயம் உண்டா, ஒரு ஸ்திரீ பண்ணுவளா அப்படின்னு அந்த தாபமே அரிச்சு எடுத்துன்னு இருக்கு. அவன் ராத்திரி முழுக்க சாரத்தியம் பண்ண சிரமமோனோ அவன் தேர்தட்டு அப்படியே தலையை சாட்சினா படுத்துன்னு விட்டான் பாவுக்கன். கேஷினின்னு தமயந்திக்கு ஒரு தோழி, அந்த தோழியை கூப்பிட்டு பாவுக்கன் வந்திருக்கார் சாரதி, அவரிடத்துல போய் ஏற்கனவே பர்ணாதர் அங்க சொன்ன அதே ஸ்லோகத்தை இங்க சொல்லு, அதே பதில் வரதா கன்ஃபார்ம் பண்ணி. உண்மையா இருந்தாதான் எத்தனை முறை சொன்னாலும் ஒரே மாதிரி வரும். பொய்னாக்க பொய் சொல்றவன் ஞாபகம் வச்சுக்கணும், அவன் ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அப்படித்தானே மாட்டிக்கிறான். எவ்வளவு ஜாகிரதையா இருந்தாலும் எங்கேயோ கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு போடுறப்போ அங்க ஒரு இடத்துல சொல்றான், இப்படி சொன்னா கடைசியில எவனோ ஒருத்தன் ஒரு என்டர்பிரைசிங் ரிப்போர்ட்டரை வந்து உடைச்சிட்டு போயிடுறான் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சம் ஸ்லிப் கிவ்ஸ் ஹிம் அவே. பொய் சொல்றவனுக்கு தான் ஞாபக சக்தி தேவை, உண்மை சொல்லக்கூடியவனுக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. எப்பொழுதும் சத்தியம் ஒரே மாதிரிதான் பிரவர்த்திக்கும். இவன் சொல்லக்கூடிய பதில் அங்க சொன்னது அதே மாதிரி இங்க இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக கேஷினி அனுப்பிச்சாள். கேஷினி வந்து இந்த பாவுகன் படுத்துன்னு இருக்கான் தேர்தட்டுல. நீங்க சாரத்தியம் பண்ணி வந்திருக்கீங்களே, இக்ஷ்வாகு வம்ச ராஜாவை அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீங்க பல தேசங்களுக்கு சாரத்தியம் பண்ணி போயிருப்பேள், பல விஷயங்கள் அனுபவம் பார்த்திருப்பேள். எங்க எஜமானி அம்மா தமயந்திக்கு ஒரு சந்தேகம், ரொம்ப நாளா ஒரு ஸ்லோகத்துக்கு பதில் தெரியாமல் திண்டாடின்னு இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கோ. கொனுத்வம் கிதவச்சித்வா வஸ்திரார்த்தம் பிரஸ்திதோ மமா உத்ஸ்ருஜ்ய விபினே சுப்தாம் அனுரக்தாம் பிரியாம் பிரியே. வஸ்திரத்துல பாதி அபகரணம் பண்ணிட்டு போன கிதவா நீங்கள் எங்க இருக்கேள்னு கேட்டாளாம் இந்த ஸ்லோகத்துல. அதே பதில சொன்னான். வைஷம்யமபி சம்பிராப்தாஹ கோபாயந்தி குலஸ்த்ரியஹ ஆத்மானமாத்மனா சத்யஹ ஜிதஸ்வர்கோ ந சம்சயஹ பிராணயாத்ராம் பரிப்ரேப்சோ சகுனைஹி கிருதபாசசஹ ஆதிபிஹி தஹ்யமானஸ்ய ஷாமானக்ரோத்துமர்கதிஹி. உத்தம குலத்தில் பிறந்த ஸ்திரீகள் எத்தனை சிரமதசை அடைஞ்சாலும் அவ தங்களுடைய கற்பாலையே தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமில்ல, பெரிய சிரமத்தடைஞ்சு மனசுல கிளேசத்தால் தவிக்கக்கூடிய நலன் மேல, வஸ்திரத்தை பறவைகளுக்கு பறிகொடுத்த நலன் மேல இந்த தமயந்தி கோபம் கொள்ளக்கூடாது. அதே ஸ்லோகத்தை சொல்லி ஏவம் ப்ருவணஸ்தத்வாக்யம் நளஃ பரமதுர்மனாஹ நபாஷ்பமசகத் சோடும் பிரருரோதச பாரத. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு தோழி கேஷினி இடத்துல பேசிட்டு இருக்கோம் என்ற எண்ணத்தை மறந்து தன் துக்கம் மேலிட்டு போக அந்த துக்கத்தை அடக்க முடியாதவனாக ஒரு ஆண்மகன் ஒரு ஸ்திரீ இடத்துல முன்ன பின்ன தெரியாத ஸ்திரீ இடத்துல போய் திடீர்னு இப்படி வாயை விட்டு கண்ணீர் பெருக்கி அழறோமேன்னு கவலைப்படாமல் இந்த துக்கத்தை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி ஓன் அழுதானாம். நபாஷ்பமசகத் சோடும் பிரருரோதச பாரதா. கேஷினி போய் இந்த விஷயத்தை தமயந்தி இடத்துல சொன்னாள். இன்னும் சில பரீட்சைகள்லாம் பண்ண போறாள். என்ன திடீர்னு ஒத்தனை பர்த்தான்னு ஊர்ஜிதம் பண்ணி முடியுமோ, எவ்வளவு பரீட்சை பண்ணணும். தட் ப்ரூஃப் ஹஸ் காட் டு பி பியாண்ட் ஆல் ரிபட்டல். அப்பேற்பட்ட இன்கான்ட்ரவர்சிபிள் எவிடன்ஸா இருந்தாதான் ஏத்துக்க முடியும். அதனால பல பரீட்சைகள் வைக்க போறாள். என் பர்த்தா சமைச்சு ஒருத்தர் ஷாட் விட்டாருன்னா வேற யாரு சமைச்சாலும் நாக்கில் இறங்காது. அதனால ரிதுபர்ண ராஜா அவரே சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லுவார். சொல்ற போது வேணுங்கிற பொருள் எல்லாம் நீயே பார்த்து கொடு, சமைக்கிறதுக்கு வேணுங்கிற மளிகையெல்லாம் வாங்கி கொடு, ஆனா அக்னியை கொடுக்காத, ஜலத்தை கொடுக்காத. கொடுக்காமல் எப்படி சமைக்கிறான்னு எங்கேயாவது மறைஞ்சிருந்து ஒரு இடுக்கு வழியா பார்த்து கவனிச்சு வந்து சொல்லுனாள். அதே மாதிரி நீங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போனோம், இங்க ஆதித்யத்தெல்லாம் ஏத்துக்கணும்னு சொன்ன பொழுது என்னுடைய சாரதிக்கு ரொம்ப நன்னா சமைப்பன், அவன் சமைச்சு சாப்பிட்டாச்சுன்னா வேற யாரு சமைச்சாலும் நாக்கில் இறங்காது, நீங்க சாமானுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, அவனே சமைக்க சொல்லி விடுறேன்னு ருத்துபர்ணன்.
அதே மாதிரி கேஷினி தான் இன்சார்ஜ் இருக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஜலம் மாத்திரம் கொடுக்கல, அக்னி மாத்திரம் கொடுக்கல. பச்சையா கரிகாயதுங்கிறதா பச்சை பழத்தை சாப்பிட்றதா அப்படிங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு இடுக்கு வழியா கவனிச்சா கண்ணால பார்க்கிறான் குபீர்னு அக்னி பத்தி எரிகிறது, கண்ணால பார்க்கிறான் அண்டா அண்டாவா ஜலம் அப்படியே நிரம்பி இருக்குது. இதை சொன்னால் ஆகா அக்னி பகவானும் வருண பகவானும் விவாக காலத்தில் கொடுத்த வரமாச்சே, என் பர்த்தாவுக்கு கொடுத்த வரமாச்சே, வேற ஒரு நபருக்கு இந்த மனுஷ லோகத்தில் இப்ப ஏற்பட்ட சக்தி கிடையாது. சரி அவன் சமைச்சப்புறம் சமைச்ச பதார்த்தத்தை கொண்டு வா, அந்த கைமணம் இருக்கான்னு நான் ருச்சிச்சு பார்த்து சொல்றேன் அப்படின்னா சமைச்ச ஒரு பதார்த்தத்தை ஒரு வியாஜத்துல கொண்டு வந்தாள், தமயந்திரத்துல கொடுத்தாள் கேஷினி. அதை வாயில போட்டுண்டு நன்னா தெரிகிறது, நலனுடைய கைமணம் தெரிகிறது. ஹோரு கதறி அழுதாளாம் தமயந்தி. பிராஷ்யமத்வானலம் சூதம் ருரோத பிருஷதுக்கிதா. ஏன் அழுதாள்னா பல நாட்களுக்கு முன்னாடி நடுக்காட்டுல வஸ்திரத்துல பாதி வஸ்திரத்தை அபகரணம் பண்ணிண்டு சொல்லாமல் கொள்ளாமல் தியாகம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சத்தியத்தையும் மீறி நடுக்காட்டுல விட்டுட்டு போயிட்டாரே பர்த்தா, அந்த சிரமத்தை நினைச்சுட்டு வருத்தப்படலையா. இப்படி இந்த பர்த்தாவை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்குமே அதுக்காக நினைச்சுண்டு விரகத்துக்காக நினைச்சுண்டு வருத்தப்படலையா. பின்ன ஏன் வருத்தப்பட்டாள்னா அந்த பர்த்தா ரூபத்தை இழந்து கைகாலெல்லாம் குறுகி போய் சூம்பி போய் இப்படி வேற ஒரு பேரோட வேற ஒரு அந்நிய ராஜாவிடத்துல போய் சமையல்காரனாக உத்தியோகம் பார்க்கும்படிதான் நேர்ந்திருக்கேன்னு அதுக்காக கூட வருத்தப்பட்டு அழலையா. அப்படி உத்தியோகம் பார்க்கக்கூடிய சமயத்துல அதே பர்த்தா தன்னுடைய தகப்பனாருடைய கிரகத்துல மாமனாருடைய கிரகத்துல வேற ஒரு ராஜாவுக்கு சக்கரவர்த்தியா இருந்தவர் சமைச்சு போடும்படியான அவஸ்தை அதை தான் சாப்பிடும்படியான இருந்துட்டேன்னு நினைச்சு பிராஷ்யமத்வநலம் சூதம் ருரோத பிருஷதுக்கிதா. இன்னொரு பரீட்சை வைக்கிறாள். இந்த இந்திரசேனை குழந்தைகள் 2 பேரும் இருக்காள். குழந்தைகள் 2 பேரையும் பாகுன் இருக்கக்கூடிய இடத்துல விளையாட விடு, அவளை பார்த்த உடனே அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு கவனிச்சு சொல்லூர் கேஷினி அனுப்பிச்சாள். அதே மாதிரி குழந்தைகள் விளையாடும் பொழுது பாசம் பிடிச்சு இழுக்கிறது. வெதுஷஜதி பதார்த்தான் அந்தர கோபிகேதுகு நகலு வகிதுபாதீன் பிரீதக சம்ஸ்ரகந்தேன பகவூதி உத்தரராம சரித்திரத்தை சொல்லக்கூடிய சமயத்துல ஏதோ ரெட்ட பந்தம் தான் பிடிச்சு இழுக்கிறது. இந்த குழந்தைகளை பார்த்த உடனே இவன் அறியாமல் ஒரு பாசம் பிடிச்சு இழுக்கிறது. இந்த குழந்தைகளை கிட்டக்க வரான், தலையை வருடி கொடுக்கிறான், உச்சி முகந்து பார்க்கிறான். அவன் அறியாமல் கண்ணில் அப்படி கண்ணீர் மல்கி நிற்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கலாம். உடனே கேஷின் இந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே பரிச்சயம் உண்டா தெரியுமான்னு கேட்டா, இல்லை எனக்கு ஒரு பொண்ணு உண்டு, அந்த குழந்தைகளும் ஏறக்குறைய இந்த வயசு தான், இதே உயரம் தான், இதே ஜாடம் தான். இவளை பார்க்கிற போது என் குழந்தைகள் ஞாபகம் வந்துடுது. தன் குழந்தைய தான் பார்க்கறான்னு அவனுக்கு தெரியாது பாவுகனுக்கு. இந்த குழந்தைகளை பார்க்கிற போது என் குழந்தைகள் ஞாபகம் வந்துடுது, அதனால அப்படி குழந்தைகள் எடுத்து கொஞ்சம் கிட்டக்கு போய் பழகினேன்னு சொல்லி மீண்டும் தேம்பி தேம்பி ஹோன்னு அழுதானா. பிருஷம் துக்க பரீதாத்மா சுஸ்வரம் பிரருரோதக. உடனே இன்னுமே ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு. ரூபேமே சம்சயஸ்வேகா ஸ்வயம் இச்சாமி வேதித்தும். ரூபத்துல சந்தேகம் இருக்கு. நேரடியா இத்தனை நாளா கேஷினி அனுப்பிச்சா, இப்ப நேரடியா பார்த்து இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவிடத்துல போய் கேட்டாள், நான் போய் அவர் இருக்கக்கூடிய இடத்துல போய் கேட்கட்டுமா, அவர் இங்க வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாள். அப்பாவை கேட்டு சொல்றேன். அப்பா உடனே என் பொண்ணு போய் தெருவில் போய் அழுதுன்னு இருக்கப்படாது, உள்ள அழைச்சின்னு எதுவா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு அந்த புறத்துக்குள்ள விசாரணம் பண்ண சொல்லு அப்படின்னு விட்டாள். கேஷினி அனுப்பிச்சாள். தேர்தட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாவுகனை போய் இங்க எஜமானி அம்மா ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட முக்கியமா என்னமோ பேசணும்னு சொல்றாள், நீங்க வரணும், அவசியம் வரணும் அப்படின்னா. இவன் ஏற்கனவே மனசு நொந்து கிடக்கு. 2வது சுயம்பரம் அதுவே மனசை உறுத்தின்னு இருக்கு. எனக்கு நானும் தேரோட்டி, உங்க எஜமானி அம்மாவோ ராஜகுமாரி, அவளுக்கு எனக்கும் பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்க போறது, நான் வரலேன்னு விட்டான். இல்லை நீங்க மறுக்கப்படாது, அவசியம் வரணும் அப்படின்னு சொன்ன பொழுது மனசை ரொம்ப திருடப்படுத்தின்னு வந்தானா. வரும்பொழுது என்ன நினைச்சுன்னு வந்தான் நாள். இப்ப 2வது சுயம்பரத்துக்காக ஸ்நானத்தை பண்ணி பட்டு வஸ்திரத்தை உடுத்தி சர்வாலங்கார பூஷிதியாக அப்படி கல்யாண பெண்ணுடைய கோலத்தில் இருப்பள்னு நினைச்சுன்னு வந்தானா. ஆனா இங்க பார்த்தா பல நாட்களுக்கு முன்னாடி எந்த வஸ்திரத்துடைய பாகத்தை எடுத்து தன் இடுப்புல கட்டிட்டு வந்தானோ அதே வஸ்திரம், அதே முகம், தலையெல்லாம் ஒரேடியா அது சரியா கவனிக்காமல் ஜடையாட்டமா மாறி முகமெல்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் செவந்து அழுது அழுது சரீரமானது விரகதாபத்தாலையும் பட்னியாலையும் கிருஷமா போய் துக்கமே வடிவெடுத்தவளா இருக்கக்கூடிய தமயந்திய பரணம் தத காஷாயவசனா ஜடிலா மலபங்கினி. இந்த பாவுகனை பார்த்த உடனே கேட்டாளாம் தமயந்தி, அபி திருஷ்டஸ்த்வயா கஷ்சித் தர்மஜ்யோ நாம பாஹுகா உத்ஸ்ருஜ்ய விபினே சுப்தாம் கதோயः புருஷஸ்த்ரியம்.
அநாகசம் பிரியாம் பார்யாம் விஜனேஸ்ரமமோகிதாம் அபஹாயது கோ கச்சேத் புண்ணியஸ்லோகமிருதே நலம் கிமுதஸ்ய மயா பால்யாத் அபராத்தம் மஹீபதேகே. நீங்கள் சாரத்தியம் பண்ணி பல இடங்கள் பல தேசங்களுக்கு பேர் பேரே நீங்க சொல்லுங்கோ. இந்த மாதிரி ஒரு பத்னியை தமயந்திய நலம் தியாகம் பண்ணிட்டு பேட்டாள்னு உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கு. மகா சாத்வியான பதிவிரதையா இருக்கக்கூடிய ஸ்திரீயை, ஒரு குற்றமும் களங்கமும் அறியாத ஒரு ஸ்திரீயை தியாகம் பண்ண மாட்டேன்னு பல முறை சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டு நடுக்காட்டுல நிரபராதினியா இருக்கக்கூடிய ஸ்திரீய வஸ்திரத்துல ஒரு பாகத்தையும் அபகரணம் பண்ணிட்டு நடுக்காட்டுல சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போகக்கூடிய கல்நெஞ்சிக்காரர் நலனத்தவர் வேற ஒருத்தன் உலகத்துல இருக்க முடியுமா? அபகாயத்து போகச்சேது புண்ணியஸ்லோகம் ரிதே நடம். இப்படி கேட்ட உடனே அந்த பாப்பி நான் தான் சொன்னானாம். ஆமா, நீ மாத்திரம் ரெண்டாவது சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணியே உலகம் முழுக்க இப்படி ஆட்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காள். ரெண்டாவது சுயம்பரம்னு இது சரியோன்னு கேட்டாலாம். இது வாஸ்தவத்தில் உங்களை அடையறதுக்காக செஞ்ச உபாயமே தவிர மனசால அந்த எண்ணம் ஒரு நாள் கூட ஸ்மரிச்சது கிடையாது. நான் சொல்றது தப்பா இருந்தா என்னுடைய உயிரை பறிக்கட்டும். சாட்சியா இருக்கக்கூடிய வாயு பகவான் அயம் சரதி லோகேஷு பூத சாட்சி சதாகதி யஷமே முஞ்சது பிராணானி எதி அதர்மம் சராமியம். இப்படி சொன்ன உடனே அந்தரிக்ஷத்திலிருந்து ஆகாசத்திலிருந்து வாயு பகவான் ஆசிரியரியாக வாக்கு கொடுத்தாராம். யமமுக்தஸ்ததா வாயுஹு அந்தரிக்ஷாதபாஷதஹ நைஷா கிருதவதி பாபம் நள சத்யம் பிரவீமிதே. இவள் குத்தமேஷிகளே சத்தியம் நான் சொல்றேன் என்று சொல்லி வாயு பகவான் அசாட்சி சொன்னாள். ஆமா, உங்களுடைய ரூபம் ஏன் இப்படி ஒரேடியா மாறி இருக்குன்னு கேட்டாலாம். கரகோடகன் கடிச்ச கடியுடைய பலன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை எப்பொழுதுமே கையெடுக்கல வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த புண்ணிய நாள் வரப்போறதுன்னு காத்துட்டு இருக்கான். இனிமேல் நாம் யாருன்னு வெளிப்படுத்திக்கலாம் தெரிஞ்சுண்டு வஸ்திரத்தை தரிச்சுட்டான். கரகோடகனை ஸ்மரிச்சான். திவ்ய ரூபத்தை அடைஞ்சான். இவா ரெண்டு பேரும் தம்பதிகள் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்து இருக்காள். உடனே பீமராஜா மாமனாரத்துல போய் பொண்ணு மாப்பிளையுமா சேர்ந்து போய் நமஸ்காரம் பண்ணாள். இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்த உடனே ரித்துபர்ணன் ரொம்ப தாபப்பட்டு, நீங்க சக்கரவர்த்தியும் தெரியாது, உங்களை போய் குற்றேவல் செய்யக்கூடிய ஒரு பணியாளை போல வேலை வாங்கிவிட்டேனே, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்க நீங்க மன்னிக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டான். இல்ல, நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தேடே அத்தனை நாள், அதுதான் பெரிய விஷயம் என்று சொல்லி சமாதானம் சொல்லி ஒரு மாத காலம் மாமனாருடைய கிரகத்துல இருந்து விசிராந்தி பண்ணிண்டு குழந்தை இந்திரசேனை ரெண்டு பேரையும் அழைச்சுண்டு திவ்ய ரதத்துல ஏறி திவ்ய ஆபரணங்களை எல்லாம் மாமனார் அனுகிரகம் பண்ணி கொடுக்க அதையெல்லாம் நல்ல ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய பத்னியோட கம்பீரமா தன் ஸ்வராஜ்யமா இருக்கக்கூடிய நிஷத தேசத்துக்கு வந்து சேர்ந்த புஷ்கரன் காத்துன்னு இருக்கா. புஷ்கரா, இப்ப நான் உன்னை சூதாட்டத்துக்கு அழைக்கிறேன். ஐ சேலஞ்ச் யூ டு எ ஃப்ரெஷ் கேம் ஆஃப் டைஸ் அப்படின்னா. ஏன்னா கனவித்தை வந்துடுத்து நாம ஜெயிக்க போறோங்கிற தைரியம் நலனுக்கு. ரொம்ப சந்தோஷம், நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். நான் மறுபடியும் ஒரு முறை உங்க திரவியத்தை முழுக்க நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு, தமயந்தையும் சம்பாதிச்சு விடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு எடக்கா வந்து சொன்னான் புஷ்கரம். உடனே ஜூதத்துல அவ்வளவையும் ஜெயிச்சு புஷ்கரனை ஆண்டியா பண்ணி விட்டாள். பண்ணி அட அஷரே, தமயந்திய போய் நான் ஜெயிச்சு விடலாம்னு நினைச்சிருந்து நீ பேசினியே, நீ முதல்ல ஜெயிச்சது உன்னுடைய சொந்த பிரயத்னத்தால ஜெயிச்சேன்னு நினைச்சியா? கலி செய்யற விளையாட்டுடாது, வேற ஒருத்தன் செஞ்சு விட்டான், அதனால நான் உன்னை குத்தம் சொல்லல. இந்த ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோ, நீ சௌக்கியமா க்ஷேமமா இரு, உனக்கு பாடம் கல்பிக்கணுங்கிறதுக்காக விளையாடுறதுக்காக கூப்பிட்டேனே தவிர எனக்கு உன்னுடைய ராஜ்யம் எனக்கு தேவையில்லை. பாதி ராஜ்யத்தை கொடுத்து புஷ்கரனும் மனசு நிறைஞ்சு போய் இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு அண்ணா காலில் விழுந்து அவனும் மனசு மாறி போய், அவன் கலி விலகின உடனே அவனும் மனசு மாறி போய் அண்ணாமந்தி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அவன் தன் ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தான். நலன் தன் ராஜ்யத்துல பத்னியோடு சேர்ந்து பரமக்ஷேமமாக தார்மீகமா ராஜ்ய பரிபாலனம் பண்ண சரித்திரத்தை 28 அத்தியாயங்களால பிருகதஸ்வர் தர்மபுத்திரத்துக்கு எடுத்து காட்டுல உபதேசம் பண்ணிட்டு இதுக்கு பலஸ்ருதி சொன்னாள். கரகோடகன் இந்த நாகத்தையும் ரிதுபர்ணனையும் இந்த தமயந்தியையும் நலனையும் யாரு ஸ்மரணம் பண்றாளோ கீர்த்தனம் பண்றாளோ அவர்களுக்கு கலி தோஷமெல்லாம் விலகும். யார் இந்த கதையை கேட்கிறாளோ சொல்றாளோ அவர்களுக்கெல்லாம் மகாலட்சுமியுடைய அக்கா கிட்டக வரமாட்டாள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தானே வரணும், அக்காக்காரி தேவையில்லை. அக்காக்காரி இருந்தானா புறப்பட்டு போயிடுவள். தங்கையா இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய ஸ்தைரியம் ஏற்படும் என்று சொல்லி பலஸ்ருதி சொல்லிருக்காள். கர்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்த்யானளஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜர்ஷேஹ கீர்த்தனம் கலிநாசனம் ஏ சேதம் கதயிஷ்யந்தி நளஸ்ய சரிதம் மகத் ஸ்ரோஷ்யந்தி சாப்யபீக்ஷ்ணம் வை
லக்ஷ்மீஸ்தான் பஜிஷ்யதி அலக்ஷ்மி தான் பஜிஷ்யதி அப்படின்னு பலஸ்ருதி, உத்தமமான பலஸ்ருதி சொல்லி கலிதோஷத்தெல்லாம் போக்கி வைக்கக்கூடிய பரம பாவனமான சரித்திரம் நரச்சரித்திரம். மேல அதே மிருகதேஸ்வர தர்மபுத்திரருக்கு இன்னும் சமாதானம் ஏற்படுவதற்காக இவனை விட இன்னும் ஒருபடி மேல கஷ்டப்பட்ட ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் சொல்ல போறாள். நாளைக்கு ஸ்திரவாசனத்துல சத்தியசந்தனான புண்ணிய புருஷனான மகானுபாவனான ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் நாளைக்கு எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமஸ்ரேயசடையணும்னு பிரார்த்திச்சு இன்றைய தினம் உபசம்ஹாரம். ஸ்ரீமான் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு உபயம் பண்ணவாளுக்கு இப்ப பிரசாதம் கொடுத்து வழக்கம் போல மங்கள ஸ்லோகம் நாம சங்கீர்த்தனத்தோட பூர்த்தி. இன்னைக்கு சரித்திரத்தை வாதியில விட்டு வைக்கப்படாது. ஏன்னா நலச்சரித்திரத்தை கேட்கணும்னு ஆத்துரமா சில பேர் வந்திருப்பா, நேற்றுக்கே பூர்த்தி பண்ணலையேன்னு சில பேருக்கு இருக்கும். இன்னைக்கும் பூர்த்தி பண்ணாமல் நாளைக்கும் தொடர்ந்தா சனிக்கிழமை நலச்சரித்திரம் விசேஷம் தான் இருந்தாலும் தொடர்ந்துட்டே போச்சுனாக்க பாரதம் பூர்த்தி பண்ணி ஆகணுங்கிற ஒரு கவலை அவளுக்கும் நாளைக்கு வர முடியாம போயிட்டா அவ இந்த சரித்திரத்தை பாதியில விட வேண்டாங்கிறதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துன்னு சொல்லி கொடுத்து இருந்தாலும் ஒரு நிமிஷம் எல்லாரும் இருந்து மங்கள ஸ்லோகத்துக்கு இருந்துட்டு அப்புறமா கோஷ்டிகளை பிரார்த்திக்கிறது. காமாட்சி 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 சத்யாஸ்தந்து யஜமானஸ்ய காமாஹ கடிதடபீததுகூல விசித்ரமயூக விரஸ்கிருத சந்திரருஜே பிரணதசுரசுரமௌளிமணி ஸ்புரரம் சுலசன் நகச்சந்திரருஜே जितकनकाचलमौलिपदोर्जितनद्भरकुञ्जर कुम्भकुजे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपदिनि शैलसुते घोषकुलदोषहरवेषमुपयान्तं पूषशतदूषकविभूषणगणाढ्यं भुक्तिमपि मुक्तिमति भक्तिषु दधानम् वातपुरनाथमिममातनुहृदब्जे कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्धे कंवादि दिव्यायुधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 मंगलम यादवेन्द्राय महनीय गुणात्मने वसुदेव तनूजाय वासुदेवाय मंगलम मंगलो मस्करीन्द्राय महनीय गुणात्मने श्रीकांची पीठ सर्वस्व सार्वभौमाय मंगलम मंगलो मस्करीन्द्राय महनीय गुणात्मने अनंतरामगतये श्रवणानंददायिने कांचन